அண்மை செய்தி. மகாராஷ்டிரா மாநிலத்தின் அடுத்த முதலமைச்சர் யார் என்பதில் இழுபறி நீடிக்கிறது. அதிக தொகுதிகளில் வெற்றி பெற்றும் முதலமைச்சரை அறிவிக்க முடியாமல் பாஜக திணறி வருகிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மகாராஷ்டிரா தேர்தலில் 288 தொகுதிகளில் 230க்கும் அதிகமான தொகுதிகளை வென்ற மகாயுதி கூட்டணி. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ஜீவபாரதி, விவரங்களை பதிவு பண்ணுங்க. நடந்து முடிந்த மகாராஷ்டிரா சட்டப்பேரவை தேர்தலில் கிட்டத்தட்ட 230க்கும் மேற்பட்ட இடங்கள்ல தேசிய ஜனநாயக கூட்டணி, அதாவது பாஜக, சிவசேனா, தேசியவாத காங்கிரஸ் கட்சி மிகப்பெரிய ஒரு வெற்றியை பதிவு பண்ணியிருந்தாங்க. தொடர்ச்சியாக யார் அடுத்த முதலமைச்சர் அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி கடந்த 2 நாட்களாக எழுப்பப்பட்டே வருது. குறிப்பிட்டு கட்சிகள் தனிப்பட்ட முறையில் தங்களுடைய கூட்டங்களை, எம்எல்ஏக்கள் கூட்டங்களை கூட்டி அந்த எம்எல்ஏனுடைய தலைவர் யார் அப்படிங்கிற அந்த விஷயத்தை தொடர்ச்சியாக தேர்வு பண்ணிட்டே இருக்காங்க. அதில் சிவசேனாவினுடைய ஷிண்டே தரப்பு அந்த விஷயத்த முடிவு செஞ்சுட்டாங்க. அதே போல் அஜித் பவார் தரப்புலையும் அந்த விஷயங்கள் முடிவு செய்யப்பட்டிருந்துச்சு. பாஜக தரப்புல இதற்கு பிறகாக அந்த கூட்டம் நடைபெற்று யாரை பாஜக எம்எல்ஏக்களுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கிற அந்த விஷயமானது நடைபெறும். இந்த நிலையில இந்த 3 கட்சிகளுக்கு மத்தியில முதலமைச்சர் நாற்காலியானது கடந்த காலங்களை போலவே ஏக்நாத் ஷிண்டேக்கு மீண்டும் வழங்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு கோரிக்கையை சிவசேனா தரப்பு முன்வைக்கிறாங்க. ஆனா இந்த முறை கிட்டத்தட்ட 130க்கும் மேற்பட்ட இடங்கள்ல பாஜக கைப்பற்றிருக்கக்கூடிய நிலையில நிச்சயமாக பாஜகவுக்கு தான் அந்த முதலமைச்சர் நாற்காலி வழங்கப்படணும். குறிப்பிட்டு 2014 காலகட்டங்கள்ல இருந்து மகாராஷ்டிரா அரசியல்ல கோல் வச்சுட்டு இருக்கக்கூடிய தேவேந்திர பட்னாவிஸ்க்கு அந்த பதவியானது வழங்கப்படணும் அப்படிங்கிறது தான் பாஜகவினருடைய ஒரு மிக முக்கியமான கோரிக்கையா இருக்கு. இந்த நிலையில இந்த கூட்டணி கட்சிகளுக்குள்ள எந்த விதமான சிக்கலும் வராம அந்த பதவிகள் பகிர்ந்தளிக்கப்படணும் அப்படிங்கிறது தான் அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு பார்வையா இருக்கு. அப்படி பார்க்கும்போது பாஜகவுக்கு முதலமைச்சர் நாற்காலி கொடுக்கப்பட்டதுக்கு பிறகாக துணை முதலமைச்சராக ஏக்நாத் ஷிண்டேவும் அஜித் பவாரும் இருப்பார்கள் அப்படிங்கிற அந்த ஒரு செய்தியானது குறிப்பிடப்படுது. அதே போல 2 கட்சிகள், கூட்டணி கட்சிகளுக்கும் அதிகப்படியான அமைச்சரவை இடங்கள், ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனாவுக்கு 12 அமைச்சரவை இடங்களும், அதே போல தேசியவாத காங்கிரஸ் கட்சியினுடைய அஜித் பவார் தலைமையிலான அந்த கூட்டணிக்கு கிட்டத்தட்ட 10 அமைச்சரவை இடங்கள் வழங்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுல மிக முக்கியமான அந்த துறை வழங்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகப்படியா இருக்கு. இன்று மாலை அமித்ஷாவை தேவேந்திர பட்னாவிஸும் அதே போல மிக முக்கியமான பாஜக தலைவர்களும் நேரடியாக சந்தித்து அந்த ஆட்சி அமைக்கிறது தொடர்பான விஷயங்கள் எல்லாத்தையும் விவாதிக்க இருக்காங்க. தொடர்ச்சியாக அடுத்தடுத்த நாட்கள்ல அது தொடர்பான விரிவான அறிவிப்புகள் வெளியாகும். வனிதா, விரிவான விவரங்களுக்கு நன்றி ஜீவபாரதி.